இந்தியாவுல எப்பவாவது வெயிலுக்கு பற்றாக்குறை இருக்கா? ஆனாலும் வைட்டமின் டி இந்தியர்களுக்கு ரொம்பவே குறைவா தான் இருக்கு. அதே மாதிரி தாங்க பலருக்குமே வைட்டமின் B12 குறைவா இருக்கு. நீங்க ஒரே ஒரு செகண்ட் மட்டும் யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாட்டுல தான் நம்ம இருக்கோம். ஆனாலும் நமக்கு வைட்டமின் டியோட குறைபாடு ஏன் அதிகமா இருக்கு? நம்ம சத்துள்ள உணவுகளை நல்லா சாப்பிட்டா கூட வைட்டமின் B12 குறைபாடு எதனால வருது? இதுக்கு முக்கியமான காரணமே நம்முடைய தினசரி பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்களா? நம்ம செய்யற எந்தெந்த தவறுகளால இந்த குறைபாடுகள் ஏற்படுது? இந்த வைட்டமின் டி, வைட்டமின் B12 டெஃபிஷியன்சிய நம்ம இயற்கையான முறையில சரி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இவ்வளவு வெயில் அடிச்சாலும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வர்றதுக்கான முதல் காரணம் நம்முடைய ஸ்கின்னுக்கு தேவைப்படுற யூவிபி ரேஸ். இந்த யூவிபி ரேஸ் சன்லைட்ல இருந்து கிடைச்சா மட்டும்தான் நம்ம உடம்பால தனக்கு தேவையான வைட்டமின் டியை உருவாக்கிக்க முடியும். ஆனா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூவிபி ரேஸ் பொதுவாகவே 11 மணிக்கு மேல அடிக்கிற வெயில்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா 11 மணிக்கு வெயில் அடிக்கும் போது நம்மள பல பேர் வெளியில போக மாட்டோம். அப்படியே நம்ம வெளியே போனாலும் நம்ம உடம்பு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நிழலா ஒரு இடம் கிடைச்சா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கும். அதனால வைட்டமின் டிக்காக பலரும் காலை நேரத்துல வெயில்ல நிக்கிறாங்க. காலையில வெயில் அடிக்கும் போது நம்ம போய் அங்க நிக்கிறது ரொம்ப நல்லதுதாங்க. ஆனா இந்த யூவிபி ரேஸ் காலை நேரத்துல ரொம்ப குறைவான அளவுல தான் கிடைக்குது. அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல இந்தியர்களுக்கும் மெலனின் அப்படிங்கிறது ஸ்கின்ல ரொம்பவே அதிகமா இருக்கும். பொதுவாகவே இந்த மெலனின் நம்ம உடம்புல அதிகமாகும் போது ஸ்கின்னோட கலர் டார்க் ஆகும். ஸ்கின்னை டார்க் ஆக்குறது மூலமா மெலனின் சன்லைட்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. ஆனா அதே சமயத்துல நம்ம உடம்பு வைட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா, அந்த ப்ராசஸை இந்த மெலனின் ஸ்லோ ஆக்குது. அதனால வெயில் அதிகமா இருந்தா மட்டுமே வைட்டமின் டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்பவே தப்பு. அடுத்ததா வைட்டமின் B12 குறைபாடு எதனால ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா வைட்டமின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வைட்டமின் B12 குறைபாடும் இந்தியர்களுக்கு நிறைய அளவுல இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமே இந்த வைட்டமின் B12 அசைவ உணவுகளான மீன், முட்டை, இறைச்சி, பால் உணவுகள் இதுலெல்லாம் தான் நிறைய அளவுல இந்த வைட்டமின் B12 இருக்கு. இந்தியர்கள்ல பலருமே வெஜிடேரியனாவும் இருக்காங்க. இதனால அசைவ உணவுகளை வெஜிடேரியன்ஸ் அவ்வளவா சாப்பிடாததுனால அவங்களுக்கு இந்த வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஆனா வைட்டமின் B12 இருக்கிற உணவுகளை சாப்பிடாததுனால மட்டுமே வைட்டமின் B12 குறைபாடு வர்றது கிடையாதுங்க. நீங்க அதிக அளவுல வைட்டமின் B12 அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை உங்க உடம்பால சரியா உறிஞ்சி எடுத்துக்க முடியலன்னா அப்பவும் நீங்க வைட்டமின் B12 உணவுகளை சாப்பிட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. சரிங்க, உடம்பு எதனால அந்த சத்துக்களை சரியா எடுத்துக்க மாட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குடல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க சில வகை மருந்துகளை எடுத்துக்கும் போதும் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது. முக்கியமா நம்ம எப்போ உணவு சாப்பிட்டாலும் அது சாப்பிட்ட பின்னாடி டீ இல்லைன்னா காஃபி இது ரெண்டுமே குடிச்சோம்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள்ல இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்பால சரியா எடுத்துக்க முடியாது. இதுல ரொம்பவே மோசமான விஷயம் என்னன்னா, சாப்பிட்ட உடனேயே காஃபி இல்லைன்னா டீ குடிக்கிற அந்த பழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்கு. இதனாலதான் நான்வெஜ் உணவுகளை சாப்பிடுறவங்களுக்கு கூட சரியான அளவுல அந்த உணவுல இருக்கிற B12 கிடைக்கிறது இல்ல. சரிங்க, இந்த வைட்டமின் டி எந்தெந்த உணவுகள் சாப்பிடும் போது நமக்கு அதிகமா கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுற முதல் விஷயம் சூரிய ஒளி. உங்களுக்கு அந்த 11 மணி நேரத்துல ரொம்ப அதிக அளவுல இந்த யூவிபி ரேஸ் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சமயத்துல நிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனா காலை வேளையில ஒரு மிதமான வெயில் இருக்கும் இல்லைங்களா, அதுலயாவது நீங்க கன்சிஸ்டன்டா தினமும் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம வெயில்ல நிக்கும் போது உடம்பு ஃபுல்லா ட்ரெஸ்ஸால கவர் பண்ணாம கை, கால், முகம் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில தெரியற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்ததா உணவு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டையோட மஞ்சள் கரு, வெள்ளை கருவை பத்தி நான் இப்ப சொல்லுங்க. மஞ்சள் கரு ரொம்ப முக்கியம் இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா காளான்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த காளான்களை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது சூரிய ஒளியில வச்சுட்டு அதன் பிறகு சமைச்சு சாப்பிடும் போதும் நமக்கு வைட்டமின் டி நம்ம உடம்புல கிடைக்குது. மூன்றாவதா நமக்கு வைட்டமின் டி எதுலெல்லாம் ரொம்ப அதிகமா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பு அதிகம் நிறைஞ்ச மீன் வகைகள் அந்த மாதிரி இருக்கிற மீன்களா பார்த்து சாப்பிடுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வைட்டமின் டி சேர்க்கப்பட்ட உணவு வகைகளான 45 மில்க் அப்படி இல்லைன்னா
ஃபார்ட்டிஃபைடு உணவுகள் இதெல்லாமே நீங்க சாப்பிடலாம். இயற்கையாவே உங்களுக்கு வைட்டமின் டி அதிகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல சூரிய ஒளி உங்களுக்கு தேவை. அடுத்ததா இந்த காளான்களை வெயில்ல வச்சு அதன் பிறகு நம்ம அதை பயன்படுத்தலாம். முட்டை, மஞ்சள் கரு, கொழுப்பு அதிகம் நிறைந்த மீன் வகைகள். சரிங்க, இப்ப வைட்டமின் B12 எந்தெந்த உணவு வகைகள்ல எல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அசைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு அதிக அளவுல இந்த வைட்டமின் B12 கிடைக்கிறது லிவர்ல இருந்துதான். கல்லீரல் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோட கல்லீரல் அப்படி இல்லைன்னா கோழியோட கல்லீரல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்ததா முட்டைகள், மீன் இது எல்லாமே சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடும் போது இயற்கையான முறையில வைட்டமின் B12 நம்ம உடம்புக்கு கிடைக்குது. சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு இந்த வைட்டமின் B12 கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனா முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு தயிர், மோர், பனீர் இது எல்லாத்துலயுமே B12 கிடைக்குது. ஆனா இந்த வகை உணவுகளை வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அவங்க உடம்புக்கு தேவைப்படுற அளவுக்கு வைட்டமின் B12 இந்த உணவுகள்ல இருந்து கிடைக்கிறது இல்ல. இவங்களும் உணவு சாப்பிட்ட பின்னாடி டீ, காஃபி இது ரெண்டுத்தையுமே ஒரு மணி நேரத்துக்காவது கண்டிப்பா தவிர்க்கணும். அடுத்ததா நிறைய பேர் வீட்டுல செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்கு. அதுவும் முக்கியமா நீங்க எல்லாம் பால் குடிக்கிறவங்க யாரோ அவங்க எல்லாம் கவனமா கேளுங்க. பாலை அடிக்கடி சூடுபடுத்துறது மூலமாவும் இந்த வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஏற்படுது. நீங்க பாலை பயன்படுத்த போறீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி நல்லா காய்ச்சி அந்த பாலை உபயோகப்படுத்துங்க. மறுபடியும் அதை அதிக நேரம் சூடுபடுத்தக்கூடாது. இது ஒரு சின்ன பழக்கம் தான். ஆனா இதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாம ஹை டோசேஜ்ல இருக்கக்கூடிய வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த வகை சப்ளிமெண்ட்ஸை நீங்க டாக்டர் கிட்ட கேட்காம சாப்பிடும் போது அது உங்க உடம்புக்கு ரொம்பவே கேடு விளைவிக்க கூடியதா இருக்கு. நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமா வைட்டமின் டி இருந்துச்சுன்னா அதுவும் பல பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்குது. அதனால எப்பவுமே பிளட் டெஸ்ட் முதல்ல எடுத்து பாருங்க. அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். டெஸ்ட் எடுத்து பார்த்து டாக்டர் எந்த டோசேஜ்ல சாப்பிடணும் சொல்றாங்களோ அந்த டோசேஜ்ல நீங்க இந்த வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்டையும் சாப்பிடலாம். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, எந்த வேலையும் உங்களால செய்ய முடியல, சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு செய்யும் போது ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னா அதை கண்மூடித்தனமா நீங்களே ஏதோ ஒரு விஷயம்னு கெஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க முதல்ல போய் டெஸ்ட் எடுத்து அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாருங்க. அது ஒரு வைட்டமின் டெஃபிஷியன்சியா கூட இருக்கலாம். அது பல மாதங்களா நீங்க அப்படியே வளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பல பாதிப்புகளும் உண்டாகுது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சரியான தீர்வை நீங்க செய்யும் போது உங்க உடம்பும் சரியாகுது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. எப்போதுமே உடம்பு டயர்டா இருக்கு, வேலையே செய்ய முடியல அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.